இப்போ பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து அவுட்புட் எப்படி வருன்றதை பார்க்கலாம். இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் இருக்குது அப்படி தானே. ஒன்று வந்து ஆடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இங்கேருந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்குது. செகண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இங்கேருந்து இங்கே வரை இருக்குது. பட் ரெண்டுக்குமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து சேம் தான். ஆடுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே சேம் நேம் தான் கொடுத்துருக்கோம். அதே போல் வந்து ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு டிஃபராக இருக்க பாருங்கள். இங்கே 2 தான் இருக்குது ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு, இங்கே 3 இருக்குது ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு. இது 2 ஆர்குமெண்ட் லிஸ்ட் இருக்குது. அப்போ நம்ம கான்செப்ட் படி கரெக்டு தான். இது கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஃபங்க்ஷன் நேம் இருக்கலாம், சேம் ஃபங்க்ஷன் நேம் டிஃபரண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் சொல்லியிருக்கோம். ஸோ அதே போல் தான் 2 ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக தான் இருக்குது. பட் ஆர்குமெண்ட் லிஸ்ட் வந்து டிஃபராக இருக்குது. கான்செப்ட் வைஸ் இது ஓகே. ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் கால் பண்ணியிருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 லைன் தான் ஃபங்க்ஷனோட காலிங். டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, டிக்ளேர் பண்ணி செமிகோலன் சென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுதான் வந்து என்னென்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமு. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். எப்போதுமே வந்து C++ ப்ரோக்ராம் வந்து மெயின் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமோட எண்டில் தான் இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் தான் இருக்குது. அதுக்கான டெஃபினேஷன் மேலே இருக்கும். ஓகே, இப்போ மெயின் ஃபங்க்ஷன் இங்கே ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ஃபங்க்ஷன் இங்கே ஆரம்பித்து இங்கே முடியுது. ஓகே, ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே இன்ட்டு நம்பர் 1 = ஆட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபங்க்ஷன் கால்க்கு வந்துருச்சு. என்ன பண்ணியிருக்கோம், இண்டிஜுவலில் நம்பர் 1 அப்படின்ற வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த வேரியபிளுக்கு தான் என்ன பண்ண போகிறோம், ஆடுன்ற ஃபங்க்ஷன், அதாவது யூசர் டிஃபைன் அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கான அந்த ஃபங்க்ஷன் நேம் இருக்கு இல்லையா, ஃபங்க்ஷனில் வந்து 2 வேல்யூ வந்து நான் அனுப்புகிறேன் 5,4ன்னு சொல்லிட்டு. அனுப்பும்போது இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனுக்கு போகும். அப்போ போகும்போது கம்பைலர் என்ன பண்ணும், எக்ஸாக்ட் மேட்ச் எங்கே இருக்குன்னு செக் பண்ணும். அப்போ இங்கே பார்க்கும்போது 2 ஃபங்க்ஷன் இருக்குது. 2 ஃபங்க்ஷனுக்குமே ஆடுன்ற சேம் நேம் தான் இருக்குது. அப்போ கம்பைலர் ரெண்டையுமே செக் பண்ணும் இதில் எதுன்னு சொல்லிட்டு. இங்கே 2 வேல்யூ தான் அனுப்பியிருக்கோம். அப்போ 2 வேல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கும், ஃபஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து என்ன பண்ணும், 2 வேல்யூவை ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஏல நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 5ன்னு அனுப்பியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே போகும்போது 2 ஆர்குமெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஏல வந்து இந்த 5ன்ற வேல்யூ உட்கார வைக்கும், பியில் வந்து 4ன்ற வேல்யூவை உட்கார வைக்கும். திரும்ப உள்ளே வரும்போது ஏல வந்து 5 இருக்குது, பியில் வந்து 4 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 9 கிடச்சிரும். 9 வந்து என்ன பண்ண ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இதை எடுத்துக்கிட்டு எங்கே வரும் பார்த்தீங்கன்னா திரும்ப இதே லைனுக்கு வந்து இந்த நம்பர் 1ல் வந்து உட்கார வச்சிரும். இப்போ இந்த நம்பர் 1ல் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 9 அப்படின்னு வேல்யூ இருக்குது. அதுக்காக தான் இங்கே இண்டிஜுவலில் நம்பர் 1ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அடிஷன் ஃபங்க்ஷனில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையுமே அங்கே கலெக்ட் பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுது, நம்பர் 1ல் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அப்போ அந்த நம்பர் 1ன்றது வந்து இண்டிஜுவலாக இருந்தால் தான் இண்டிஜுவல் வேல்யூவை ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே அனுப்புகிற வேல்யூ வந்து நான் ஃப்ளோட்டில் அனுப்புகிறேன் அப்படின்னா இங்கே ஃப்ளோட்டாக இங்கே மாற்றிக்கணும் டேட்டா டைப்பை. இது இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுதுன்னா அடுத்த ஃபங்க்ஷன் காலிங்க்கு வருது. இங்கே இண்டிஜுவல் நம்பர் 2ன்னு க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இங்கேயே நம்ம இண்டிஜுவல் வேல்யூவை தான் அனுப்புகிறோம். அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் எங்கே இருக்குன்னு செக் பண்ணோம். பார்க்கும்போது செகண்டாக இருக்குது. அப்போ இங்கே 3 வேல்யூ அனுப்புகிறோமா, அப்போ 3 ஆர்குமெண்ட் இங்கே க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போ 5 வந்து ஏல ஸ்டோர் பண்ணும், 4 வந்து பியில் ஸ்டோர் பண்ணும், 6 வந்து இங்கே சியில் ஸ்டோர் பண்ணும். பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்து என்ன பண்ணுன்னா அதுக்கான ஆப்ரேஷன் நடக்குது. ஏன்னா இங்கேயும் நம்ம வந்து அடிஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ 3 வேல்யூவே நமக்கு வந்து ஆட் பண்ணி இங்கே ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 + 4 + 6 10, 10 + 5 15 சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ அந்த ரிட்டர்ன் பண்ணிட்டு திரும்ப எங்கே வரும் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் இங்கே வரும். இங்கே வரும்போது இந்த ப்ராசஸ் ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு 15. இந்த 15 வந்து நம்பர் 2ல் ஸ்டோர் பண்ணும். ஓகே, இப்போ ஸ்டோர் பண்ண வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் Coutல. இப்போ என்ன பண்ணுறது, Coutல வரும்போது sum1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான மெத்தடு. அப்போ எப்படி பிரிண்ட் பண்ணுவோம், sum1 ஃபஸ்ட்டு சம் பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் சும்மா ஒரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்கேன் டபுள் கோட்ஸ்கில். sum1 கொடுத்துட்டு இந்த நம்பர் 1ல் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 9 இருக்குது. 9 பிரிண்ட் பண்ணோம். எண்டில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் கீழே இறங்கும். அப்போ நெக்ஸ்ட் லைன் கீழே இறங்கி வரும். அடுத்து என்ன பண்ணுவோம், sum2ல் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, num2ல் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம் 15 டிஸ்பிளே பண்ணணும். இப்போ நான் எண்டியல் கொடுக்காமல் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த 9 பக்கத்துலேயே 15 டிஸ்பிளே பண்ணிடும். இந்த எண்டியல் கொடுத்ததுனால என்ன பண்ணும், கீழே ஒரு லைன் இறங்கி அடுத்த ரிசல்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் விட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் விட்டு எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கான ப்ரோக்ராம்.
இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட் எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்றது தான் மேட்டர். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிசல்ட்டை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் விட்டு ரிட்டன் பண்ணிவிட்டு எண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். ப்ரோக்ராம் விட்டு எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்க்கான ப்ரோக்ராம். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ஃபங்க்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர்குமெண்ட் எந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்றது தான் மேட்டர். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.